தேடிச்சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிற செயல்கள் மனம் வாடி பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிரையான பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒர்க் நமக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஆசிரியர் பணி. ஸோ அதை எப்படி திறம்பட செய்ய அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி முகாமாக பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பயிற்சி வகுப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் என்னை அழைத்த திரு சபரி அவர்களுக்கும் கல்லூரியின் தாளாளர் முதல்வர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சாதாரணமாக பசிக்கும் போதும் தூக்கம் வரும். நல்ல 3 ஸ்வீட்டு வடை பிரியாணி சாப்பிட்டுட்டு என் கிளாஸை இப்படி வச்சிங்கன்னா நான் என்ன செய்ய சபரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் அப்படி தானே உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? ஸ்டூடெண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கானோ இல்லையோ, ஆசிரியர் நாம் வைப்ரண்ட்டாக இருக்கணும்ல. என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் நம்மளை முதல்ல ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? நான் செய்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்மளோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் அப்படி பண்ணுங்க. ஓகேயா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படி பண்ணுங்க. ஈஸியாக தானே இருக்கு. இதில் என்ன மேம் வைப்ரண்ட்டாக இருக்கு அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல? இல்லை. இப்போ ரைட் ஹேண்டை ஃப்ரண்ட்ல லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பண்ணுங்க. அப்படி இது முன்னாடி வரும்போது இது அப்படி பண்ணுங்க. ரிவர்ஸ்ல ஃப்ரண்ட்ல, ஆனால் ஒரு கை ஃப்ரண்ட்ல ஒரு கை பேக்ல. நம்மளோட ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல போகும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பேக்ல வரணும். லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல வரும்போது ரைட் ஹேண்ட் பேக்ல போகணும். கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிருச்சா? சரி, இன்னும் ஒன்று செஞ்சு இன்னொரு தூக்கத்தை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எந்த கை வசதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கையும் நமக்கு வேணும். ஒரு கையில் 2 விரல் எடுத்துக்கோங்க. 2 fingers in one hand, 1 finger in one side. Keep it like this. ஒன்று இங்கே வரும்போது இன்னொன்று கீழே வரணும். அப்படி பண்ணுங்க. இங்கே கீழே வரும்போது 2 ஃபிங்கர் இருக்கிறது ஒன்றா மாறணும், ஒன்றா இருக்கிறது 2ஆக வரணும். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். புரியுதா? இந்த 2 இங்கே உள்ளே வரும்போது 1, இந்த 1 இங்கே வரும்போது 2. புரியுதா? ட்ரை பண்ணுங்க. 2 விரல் கீழே வரும்போது 1ஆ மாறணும், 1 இங்கே கீழே வரும்போது 2ஆ மாறணும். இங்கே 2னா இங்கே 1, இங்கே 2னா இங்கே 1. அப்படி பண்ணுங்க. இது நமக்கு இல்லை. நாம இதே மாதிரி மத்தியானம் கிளாஸுக்கு போகும்போது நம்ம பையன் தூங்குவான்ல, அவனை தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்காக. சரியா? இதே மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் இது மாதிரி நிறைய ஜஸ்ட் 1 minute அவ்வளோதான். நிறைய நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. 1 minute ஜஸ்ட் we can make them alert. ஸ்டாப் இட் பேசாதடா அப்படிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் இதை பண்ணுங்க, ஒரு நாள் ஒரு சூடோக்கு டக்குன்னு கடகடன்னு இதை போட்டு பாரு, என்ன வருது பாரு, ஒரு ரிடில்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு நல்ல நமக்கு எப்போ தூக்கம் வருதோ, நாமளும் மத்தியானம் சாப்பிட்ருப்போம், பையனும் சாப்பிட்ருப்பான். அப்போ அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்கு அவனை தூங்காதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 2 பேரும் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மலாம் எப்போதும் வைப்ரண்ட்டாக இருந்துகிட்டே இருப்போம். நமக்கு அந்த மாதிரி ஒர்க் நமக்கு இருக்கும்.
டீச்சர் அப்படின்ன உடனே ஏன்னா எனக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்கேஜிங் 21st century learners. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்குறேன். எவ்வளோ யூனிக்கான பிரச்சனையோடலாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டீச்சர் அப்படின்னோடனே முந்திலாம் நமக்கு ஒரு க்ளோரி இருக்கும். ஒரு காட்டன் புடவையோட கையில் கொடையோட அப்படியே பாரதி ராஜா ஃபிலிமில் வர மாதிரி அந்த ஒயிட் கவுன் போட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் பின்னால் அப்படியெல்லாம் இல்லை இல்லையா. காலையில் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ளே கேட் டியூட்டி இன்றைக்கி எனக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் டியூட்டி எனக்கு ஓடுங்க அப்படி தான் இன்றைக்கி நாள் நமக்கு ஆரம்பிக்குது. அப்போது நம்ம எப்படி இந்த ஜென்ரேஷனோட கிட்ஸை ஜென்சி கிட்ஸ் அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்தடுத்த இயர்ஸில் பீட்டா கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன கிட்ஸோ தெரியல, 70s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் போய் இன்னைக்கு ஜென்சி பீட்டான்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக சயின்ஸ் எவ்வளவோ வளருது, நாம் எவ்வளவோ மாடர்னைஸ் ஆகிறோம். ஆனால் அம்மா தான், டீச்சர் தான் இல்லையா. அப்போது நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஈக்குவலாக நாம் அந்த ரேஸில் இருக்கிறது. இது ரேஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரேஸ். வென் யூ ஸ்டாப் you will be outdated, you will be chuck out from the particular place, there is no way to go. கரெக்டா? யார் ஓடிட்டே இருக்காங்களோ அவங்களே இந்த உலகம் மரியாதை பண்ணுது, இல்லைன்னா நமக்கு மரியாதை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் டயர்ட் ஆகும்ல. அப்படி டயர்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளை பற்றி நாம் நினச்சா நம்மளே டயர்ட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளார நம்ம மார்னிங் பதஞ்சலி சார் ஒரு கடவுள் ஸ்டோரி சொன்னார்ல, அது மாதிரி நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டீச்சர், ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து இறந்து போய் மேல்லோகம் போகிறாங்க. ஸோ எல்லாருடைய கணக்கும் வாசிக்கப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ யமதர்மராஜா முன்னாடி நம்மளை நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஒரு டீச்சரை ஒரு அரசியல்வாதியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அரசியல்வாதி சொல்கிறாரு, நான் இதெல்லாம் பண்ணேன். அப்போ நீ ரொம்ப ஏகபோகமாக என்ஜாய் பண்ணிட்ட, நீ போய் கோ டு த ஹெல், அவனை தூக்கி ஹெல்லில் போடுங்க அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு டீச்சர் வராங்க, சித்திரகுப்தன் வாசிக்கிறாரு. இவரோட ஒரு நாள் டியூட்டியை சொல்லுங்க, இல்லைனா ஒரு வருஷமாவது அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொல்லுங்க, அதை பொறுத்து நம்ம அவரை சொர்க்கத்தில் போடுறதா நரகத்தில் போடுறதான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க காலையில் வருவாங்க, கேட் டியூட்டி பார்ப்பாங்க, ஃப்ளோர் டியூட்டி பார்ப்பாங்க, கேன்டீன் டியூட்டி பார்ப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, லெசன் பிளான் எழுதுவாங்க, நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுவாங்க, யூனிட் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க, யூனிட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களாக இருந்தால் ஹோம்ஒர்க் இருக்கான்னு பார்ப்பாங்க, கிளாஸ் ஒர்க்கை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு வேறு என்ன மார்க் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. அடுத்தது எக்ஸாமுக்கு டைம் டேபிள் போடுவாங்க, சூப்பர்விஷன் போவாங்கன்னு உடனே கடவுள் சொல்லிட்டாரா, ஐயோ முடியப்பா எனக்கு இதுக்கு மேலே முடியல, அவன் இருக்கும்போதே ஹெல்லில் இருந்துட்டான், ஸோ அவன் புட்டம் இன் சொர்க்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி நாம் நிறைய நமக்குள்ளாரையே வேதனைகள் இருக்கும்ல. ஐயோ நம்ம என்ன இவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு ரெக்கக்னிஷனே இல்லை, நாம் இவ்வளோ செய்கிறோம், ஏன் நம்ம அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்மக்கிட்ட கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம அப்படி யோசிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளோட ஆசிரியர் பணியில் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் நினைக்கும் பொழுது தான் இவங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறதுங்கிறதே உங்களால் யோசிக்க முடியும். ஏன் நல்லாசிரியர் விருது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, காலேஜ் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதில்ல? ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் நல்லாசிரியர் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, காலேஜ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதில்ல? சொல்லுங்க சார், யார் வேணா சொல்லலாம். எக்ஸாக்ட்லி சார், சார் ஹஸ் கிவன் அ வெரி ரைட் ஆன்சர் ஆக்சுவலி. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசில் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுடுறோம். அப்போது அவனுக்கு ரைட் எது ராங் எது அவனோட ஃப்யூச்சருக்கு நல்லது எல்லாமே கற்றுக்கிறது, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், வெதர் த்ரூ டீச்சர்ஸ், வெதர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ், வெதர் த்ரூ என்விரான்மெண்ட், எவ்ரிதிங் ஹேப்பனிங் இன் த ஸ்கூல் என்விரான்மெண்ட், அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஸோ அப்போது அதை கரெக்டாக ஒரு டீச்சர் செஞ்சுட்டாங்க, அவனை கரெக்டாக மோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் தி பெஸ்ட் டீச்சர். அதனால தான் நல்லாசிரியர் விருது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. காலேஜுக்கு வரும் பொழுது
பையன் எப்படி வரான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மோல்டாகி வருவான். நீங்கள் அதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும், அவனை ஒரு எம்ப்ளாயபிளாக மாற்ற முடியும். ஆனால் ஸ்கூலில் தான் அவனை கரெக்ட் பண்ணுற விஷயம் அங்கே தான் நடக்கும். இங்கே நீங்கள் எவ்வளோ நம்ம தலைக்கீழே நின்னாலும் அவனை சரி பண்ண முடியாது. அப்போது ஒரு ஸ்கூல் டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெரிய பெரிய விஷயமாக இங்கே பார்க்கப்படுது. அதுதான் நாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடத்த சொல்கிறது. ஏன்னா ஒரு டாக்டர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பேஷண்ட் அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவான், பிரச்சனையே கிடையாது. அது அந்த ஒரு உயிர் போகும், அந்த குடும்பம் பாதிக்கப்படும். ஒரு ஆசிரியர் ஒரு தவறான வழிகளை காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி போயிடும். சரி, நான் இதை பையன்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பா நீ தான்ப்பா நாட்டை உருவாக்கக்கூடிய எதிர்கால சிற்பி அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லுவான், உடச்ச கல்லெல்லாம் போதும் மிஸ், நகர்ந்து போங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவான். கரெக்டுங்களா? அப்படிலாம் அவன் நம்மளை சொன்ன உடனே கேட்டுற மாட்டான். அப்போது எப்படி வாழைப்பழத்தில் ஊசி இறக்குறதோ இல்லை சுகர் கோட்டட் பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி தான் இந்த 21 செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காமல் போகிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்கூலில் தான் நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். காலேஜில் அதை நம்ம டெவலப் பண்ண முடியும், ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடி சார் ஸ்கூலில் என்ன பண்ணுவார், யார் யாருக்கெல்லாம் வருமோ அவனை கோச் பண்ணி அவனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புவார், ஸ்டேட்டுக்கு அனுப்புவார். ஆனால் காலேஜில் வந்தோடனே நம்ம என்ன கேட்போம், யாராவது இங்கே டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இருக்கீங்களா, யாராவது இங்கே ஸ்டேட் பிளேயர் இருக்கீங்களா? அவன் இருந்தால் அவனை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இங்கே நாம் கல்லூரிகளில் சொல்லி கொடுப்பது இல்லை. அடிப்படை ஒரு டான்ஸே வச்சுக்கோங்க, ஒரு மியூசிக் வச்சுக்கோங்க, இது எல்லாமே பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போது அங்கே தான் அவனுக்கு மாறலும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷனை எல்லாரும் எதில் கற்றுக்கிறான், மொபைலில் கற்றுக்கிறான், லேப்டாப்பில் கற்றுக்கிறான், எல்லா விஷயங்களும் அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவனை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள வழி, அவனுக்கு கரெக்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் செய்கிறது பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் செய்ய முடியும். நாம் வெளியில் வீடுகளில் கூட இன்றைக்கி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாரும் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க, அந்த குழந்தைய ஏதாவது திட்டினா அது ஏதாவது செஞ்சுருமோன்ற ஒரு பயம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி அதை விட ஆசிரியருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனசறிஞ்சு அவனை நல்லா படிடான்னு 2 வார்த்தை சொல்ல முடியல. ஒரு திருச்சியிலையோ எங்கேயோ நினைக்கிற ஹோம் ஒர்க் செய்யலைன்னு திட்டின டீச்சரை குத்துறதுக்கு மறுநாள் புக்குக்குள்ளே நைஃப் எடுத்துகிட்டு வந்தவங்க தான் நம்ம பசங்களாக இருக்காங்க. அப்போ டீச்சர்ஸுக்கு இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ அந்த ப்ரெஷரோட நாம் எப்படி அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இருக்குல்ல. இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பூமர் அப்படின்றான், நீ பேசுகிறதெல்லாம் கிரிஞ்சு அப்படின்றான், அவன் கேட்குறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டான். அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஏண்டா தலையை இப்படி பண்ணிட்டு வர, ஏம்மா ஷாலை பின் பண்ணக்கூடாதா? மேம், யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு டூ பாடி ஷேமிங் மேம். எங்களை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை மேம். இன்றைக்கி இதுதான் பிள்ளைகளுடைய பதிலாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா நாம் சொல்லி கொடுக்குற விதம் அப்படி இருக்குது. மார்க்கை நோக்கி படித்து முடிக்க போகிற, படித்து முடித்தோடனே என்னவாக போகிற இதை நோக்கியே நம்ம அவங்கள நகர்த்திக்கிட்டே இருக்கோமே தவிர, அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஜென்ரேஷன் தவறி போயிட்டோம். அந்த தப்பை நாம் ஒத்துக்கிட்டாதான் அதை நம்மளால் சரி பண்ண முடியும். ஏன்னா எல்லாரோட எய்மும் எப்படி இருக்குது, பக்கத்து வீட்டு மகேஷ் இன்ஜினியரிங் முடித்தா அமெரிக்கா போனால், இந்த பக்கத்து வீட்டு பீட்டர் இன்ஜினியரிங் முடித்தான் இல்லைனா மெடிசன் படித்தான் லண்டன் போய் செட்டில் ஆகிட்டான், நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன வரும்னு நம்ம யாருமே கேட்குறது இல்லை, நாம் எதுவுமே அவனை பார்க்குறது இல்லை. அவன் இதை படிச்சுட்டான், நீ இதை படி, உனக்கு இது வரும். 40 மார்க் எடுத்துட்டு ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்தாங்க. நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்கிட்ட வராங்க, 40 மார்க் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, மேடம் நான் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சூப்பராக டொனேஷன் கொடுத்து அவனுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் மேடம், கம்ப்யூட்டர் சயின்ஸு சீட்டு. நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள். எப்படி அவங்க எனக்கு கவுன்சிலிங்க்கு சொல்லி கொடுக்குறாங்க,
நீங்கள் அவனுக்கு சொல்லுங்க, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் உனக்கு சூப்பராக வேலை கிடைக்கும்டா, நீ இதையே எடுத்துக்கோன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சார் நம்ம நீங்களே அந்த கவுன்சிலிங்கை வீட்டில் கொடுத்துடலாமேம்மா, எதுக்குமா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மேடம், அவன் நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டான், அதனால தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே வச்சு கூப்பிட்டா அந்த பையன் சொல்கிறான், எனக்கு எழுதவே வரமாட்டேங்குது மேம், நான் அதனால தானே 40 மார்க் எடுத்திருக்கேன், என்னை ஏன் இவங்க இன்ஜினியரிங்கை படி அதை படி இதை படின்னு கம்பல் பண்ணுறாங்க, எனக்கு டிப்ளமா ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம், நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் மேடம், ஏன்னா எங்கள் அப்பா மெக்கானிக்கல் படித்தார் மேடம், இப்போ எங்கள் அப்பா ஒரு கம்பெனியில் நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கார், ஆனால் என்னால் அப்படி ஆக முடியல, எனக்கு தியரி வரமாட்டேங்குது, எழுத முடிய மாட்டேங்குது, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அடுத்தவன்ட்ட என்ன சொல்லலாம்? கண்ணு இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல முடியும்? நம்ம நீ இப்போ டிப்ளமா படி முடிக்கும் போது அப்படியே செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் வேணால் போடலாம்ப்பா அப்படின்னு நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணி தரலாம். அப்போது இங்கே பெற்றோர்களுடைய விஷயம் ஒன்றாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய கனவு வேறவாக இருக்கிறது, அதுக்கு நடுவில் நம்ம டீச்சர்ஸ் இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜாக டீச்சர்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறோம். எந்த இடத்துலையும் எந்த சூழல்லையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் விட்டு கொடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஆசிரியர்கள் மாணவர்களோடு நிற்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு ஸ்மால் வெரி லைட் கர்டைன். அந்த கர்டைனுக்கு எப்போ நம்ம வெயில் பண்ணணும்னு தெரிஞ்சலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் லைஃப் வில் பி இன் ட்ரபிள். பிகாஸ் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் ஆசிரியர்கள் நாம் சொல்கிறது கேட்கணும்னு நினைப்பாங்க, எல்லா பிள்ளையும் நினைக்கும் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் மோசம், எல்லா டீச்சரும் மோசம், எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சார் மட்டும்தான் உலகத்திலே நல்லவர், அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் யாராவது ஒரு ஆசிரியர் பிடிச்ச ஆசிரியராக இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி அவனை வழிமுறைப்படுத்தி நாம் கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இந்த 21 செஞ்சுரி கிட்ஸை நம்மளோட சேர்த்து ரேஸில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு பணத்தால் எப்படி முன்னேற்றுறதுன்னு சொல்லி கொடுக்குறவராக இன்றைக்கி ஆகிவிட்டார்கள். ஒரு ஈஸி வருது, ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது, இல்லைனா வேற ஒரு இருக்குது அப்படின்னா அதை தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க டைம் இருக்கும். ஆனால் ஒரு லாங்குவேஜ் டீச்சர் நினச்சாங்கன்னா அவனுக்கு அவனுடைய சப்ஜெக்ட் மூலமாகவே லைஃப்பை சொல்லி கொடுக்க அவர்களால் முடியும். அதனால தான் 2 பேருமே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நாம் கருதணும். ஸோ அப்போ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல்ல இருந்தே சொல்லுவாங்க, என் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் ஃபெயில் ஆவா, நீ முதலையே படிச்சிரு, M3 இன்ஜினியரிங்கில் M3 ரொம்ப டஃப்பாக சார் சொல்லுவாங்க, என் சப்ஜெக்டில் இது வரைக்கும் 50% மேலே வந்ததே இல்லைடா, ஒழுங்காக படி, இல்லைனா நீ முடிக்கிற வரைக்கும் முடிக்கவே முடியாது. எஸ்பெஷலி மேக்ஸ் டீச்சர், ரொம்ப மன்னிச்சுக்கணும் மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே, ஏன்னா அவங்க அவங்களுடைய உலகமே ரொம்ப தனி உலகமாக இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க எல்லாரோடையும் பேசுகிறவங்க. ஒரு கல்லூரிக்கு ப்ரோக்ராம் நான் இதை நிறைய யோசிச்சிருக்கேன், ஏன்னா என் கூட PhD பண்ண மேக்ஸ் அக்காவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன். நானும் மேக்ஸ் டீச்சர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேக்ஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் இருக்கிற காலேஜுக்கு போகும்போது ஒரு காலேஜ் பிரின்சிபல் மேக்ஸ் ப்ரொஃபஸர், என்னால் அப்படியே பொறுத்துக்கவே முடியாமல் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது நான் கேட்டேன், மேம் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் மேம், என்ன பிரான்ச் நீங்கள் அப்படின்னா, மேக்ஸ். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். வடிவேலு படத்தில் வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க பாப்போம், அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், எப்படி மேம் மேக்ஸ்ன்றீங்க, இப்படியெல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த 25 வருஷத்தில் ஒரு மேக்ஸ் டீச்சர்ஸ் கூட இப்படி எங்ககிட்டலாம் பேசினதே இல்லையே அப்படின்னு. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், மேம் எனக்கு நிறைய பேர் இந்த மேக்ஸில் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி சரி பண்ணலாம், ஏன் இந்த மேக்ஸ் டீச்சர்ஸில் மட்டும் இப்படியே அலூஃபாக இருக்கிறீங்க, ரிஜிடாக இருக்கிறீங்க, பையனோட கலந்து பேசவே மாட்டேங்கிறீங்க இப்படின்னு நிறைய கொஸ்டினாக கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, மேம் நீங்கள் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் மேம், நான் ஆடுமேன் அவுட் இதில். ஏன் அப்படின்னா அவர்களோட எண்களோடு வாழ்க்கை நடத்துகிறார்கள், அதனால அவங்களால காமன் சொசைட்டியோட மிங்கிள் ஆக முடியலை. ஒரு சம்மு ரைட் ஆயிடுச்சுன்னா அடுத்த சம்மு எப்படி போடுறது, இதில் அடுத்த மாடலை எப்படி போடுறது அப்படின்னு அவங்க அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்றைக்கி இந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டா புக்கை மூடி வை, ஜென்ரலாக ஏதாவது பேசுகிறேன்பீங்க. இதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் மேக்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவன் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சி படிப்பான். ஒரு மெடிசன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் மெடிசன் எடுத்து படிப்பான். ஆனால் நீங்கள் மேக்ஸ் படிக்கிறவங்கள நினச்சி பாருங்கள், எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அதனால நான் மேக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அதனால நான் மேக்ஸ் எடுப்பேன், நாளைக்கு மேக்ஸ் எடுத்தேன்னா நான் வந்து டீச்சராக போவேன், ஐஎஸ்ஆர்ஓ போவேன், கம்ப்யூட்டர் போவேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டான். ஏன்னா இந்த மேக்ஸ் வந்து அப்படி ஒரு ஏன் நான் இந்த மேக்ஸை இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வர கவுன்சிலிங்கில் 100% இந்த மேக்ஸுக்கு பயந்து வர கவுன்சிலிங்காக தான் இருக்கும். அப்போது நான் யோசிப்பேன், ஏன் இந்த மேக்ஸை பார்த்து எல்லாரும் பயப்படணும்? ஏன்னா இங்கே ஒரு பெரிய மித்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 10th என்னோட மேக்ஸ் மார்க் வந்து 98 மார்க்ஸு. சயின்ஸில் வந்து 86 மார்க்ஸு. நான் 1992 எடுத்துக்கோங்க, 10th 1992 500க்கு. அப்போ யூஸ்வலாக நீங்கள் எல்லோரும் என்ன சப்ஜெக்ட் எடுங்கன்னு சொல்லுவீங்க? பயோமேக்ஸ் எடு, பியூர் சயின்ஸ் எடுத்தால் நீ டாக்டராக போகலாம் அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லைங்க. நான் வந்து முதல்லையே மைண்டில் வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரே ஸ்கூல் தானே. அப்படியே 11th வந்து நான் போய் எனக்கு எங்கள் ஹெச்எம் கிட்ட சொல்கிறேன், மேம் எனக்கு வந்து 11th வந்து எனக்கு காமர்ஸ் குரூப் கொடுங்க மேம் அப்படின்றேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, உங்கள் அப்பாவை வர சொல்லு, நான் உனக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை வர வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லாம் மெம்பர். அவர் வந்து உட்காந்தோடனே, சார் உங்கள் பொண்ணை எவ்வளவோ சொல்கிறோம் சார், 2-3 நாளாக கேட்கவே மாட்டேங்குது சார், மேக்ஸ் குரூப் எடு. ஏன்னா நான் படிக்கிற ஸ்கூலில் மேக்ஸ் கிடையாது, பியூர் சயின்ஸ் எடுன்றாங்க. நான் படித்த ஊரில் வந்து பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் மேக்ஸ் குரூப் உண்டு. ஸோ பசங்களோடு சேர்ந்து போய் படிக்கணும். வீட்டில் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போய் படிக்கிறதுனா படிக்கணும். எனக்கு பிடிக்கலையே, ஏன் அப்படின்னா, இல்லை நல்ல மார்க் எடுத்திருக்க, நீ மேக்ஸ் குரூப் தான் எடுக்கணும். அப்போ நல்ல மார்க் எடுத்தால் நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுக்கணும்னா, குறைஞ்ச மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னு உங்களுக்கு எந்த சட்டத்தில் சொல்லி கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. அப்போது இங்கே எனக்கு என்ன வரும் ஒன்று இருக்குது, என்ன பிடிக்கும்னு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் 300 மார்க் எடுத்துட்டு நான் வந்து மேத்ஸ் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு தரமாட்டீங்க, கண்டிப்பாக தரமாட்டீங்கல்ல. உன்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு வராது தான். அப்போ நான் அதை ஒத்துக்கணும்ல. அப்போ நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணணும்ல, உனக்கு இது வராது கண்ணு, நீ இதை விட இதை படித்தா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், இதுக்கப்புறம் நீ இதை பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக உன்னால் நல்லா வர முடியும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல நாம் இல்லாத வரை நம்மை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை தான் நம்ம அவனை என்கேஜ் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காமர்ஸ் நல்லாவே படிக்கலை, அந்த பையன் மேத்ஸ் குரூப் எடுக்கிறான், நீங்கள் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. நல்லா படிக்கிற நல்லா படிக்காத ஒரு குழந்தை இப்படி வயசு வேர்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்ததை, அவர்களுக்கு பிடித்ததை படிக்க முடிய மாட்டேங்குது. அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் வேரி ஆகும்போது நம்ம டீச்சர்ஸோட வேலை, எஸ்பெஷலி ஸ்கூல் டீச்சர்ஸோட ஒர்க் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, எனக்கு என்ன வரும் என்ன பிடிக்கும் இந்த ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்காத வர என்னை நீங்கள் சரியான வழியில் கொண்டு போக வைக்கவே முடியாது. எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த செய்ய முடியாது. ஒரு குழந்தை என்கிட்ட கவுன்சிலிங் வந்தா 650 இல்லை சார், இப்போ வந்து 500க்கு மாறிடுச்சுல, உங்களுக்கு 350 மார்க்கோ என்னவோ எடுத்திருந்தது அந்த பொண்ணு. நீட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். நீட்டு ட்ரை பண்ணா, முதல் முறை பாஸ் ஆனா அந்த பொண்ணு. குறைந்த மதிப்பெண்கள் 108 மார்க்கோ 109 மார்க்கோ வாங்கினா. மறுபடியும் ட்ரை பண்ணா. அப்போ நான் சொல்லுவேன், தங்கம் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீ சொல்லு, நான் உன்னை பிஎஸ்சி நர்சிங் சேர்த்து விட்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு பொண்ணு, அவள் படித்து வந்தால் அதுக்கு அடுத்து இருக்கிற 2 பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். அப்போ நான் கவுன்சிலிங் தான், அந்த பொண்ணுக்கு நான் வந்து கவுன்சிலிங் தான் கொடுக்குறேன், பட் ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுங்கிறதுனால ஏதாவது ஒரு பர்சனலாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. அப்போ அந்த பொண்ணு சொன்னால், மேடம் இந்த 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க மேடம், நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், நீங்கள் எனக்கு புக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, நான் படிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வரலை என்றாலும் முயற்சி எடுத்து படிப்பேன். இப்போ அந்த பொண்ணு வந்து மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கா. 2 வருஷம் ட்ரை பண்ணி 3ஆவது வருஷம் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கா. அப்போது நாம் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு இது வருமா வராதா, வரணும்னா நீ எவ்வளோ ஸ்டெப் எடுக்கணும், அந்த ஒரு விஷயந்தான். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ண முடியும். அது நாம் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். அடுத்த ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய இந்த 21 கிட்ஸை, செஞ்சுரி கிட்ஸ் கிட்ட இந்த பெஸ்டி, மச்சான், மச்சி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து காமன் டேஸில், டே டு டே லைஃப்பில்
நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்குது. நமக்கு வந்து அவன் பார்க்கும்போது அவன் பெஸ்டியா லவ்வரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம வருந்தத்தக்க ஒரு விஷயம், 56% குழந்தை திருமணங்கள் தமிழகத்தில் அதிகமாகிருக்குது. 17 வயசுக்கு முன்னாடி குழந்தைகள் திருமணம் முடித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே வச்சு நடக்குது? ஸ்கூலில் வச்சு நடக்குது. அப்போ நம்ம ஆசிரியர்களுக்கு நாம் அதை தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ எவ்வளோ விஜிலண்ட்டாக நாம் அதை பார்க்கணும்ல, அதை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த இடத்துல நீ லவ் பண்ணாதன்னு சொன்னால் பூமர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட உண்மையை சொல்ல மாட்டான், நகுந்து போயிடுவான். அப்போ அவனுக்கு வந்து அவனையே தெரியாமல் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் யாராவது ஒருத்தர் நமக்கு உளவு சொல்லக்கூடியவர்களாக நாம் செலக்ட் பண்ணணும். நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கோங்க என்ன, ஆனால் வேறு வழி இல்லை. அந்த வகுப்பில் நாம் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை அவர்களுடைய கிளாஸ்மேட்ஸே நமக்கு வந்து சொல்லும் பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ அப்படி அவர்களை தெரியும்படியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வகுப்பில் ஏதாவது தவறுகள் ஆரம்பத்தில் நடக்கும் பொழுதே அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கோயமுத்தூரில் ஒரு பொண்ணு 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் எடுத்த பொண்ணு, ஃபிசிக்ஸ் சார் வந்து அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்து போச்சு கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில். அதற்கு பிறகு அந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூலில் தான் அந்த சாருடைய ஒய்ஃபும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பையன் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறான், 1 மாதத்துக்கு முன்னாடியே அவள் என்கிட்ட சொன்னான், நாங்கள்லாம் சொன்னோம் இதை சரி பண்ணிடலாம்ப்பா கவலைப்படாதன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சக பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களால் இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்த முடியும், அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது. அப்போது எந்த இடத்துல உங்களால் சரி செய்ய முடியும்? ஆரம்ப காலத்தில் அது உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அதை இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் அவர்களுடைய கிளாஸில் யாராவது ஒரு ஆசிரியரை நம்பி இருந்தால் இந்த விஷயத்தை சொல்லி இருந்திருக்கலாம். அப்போ டைரெக்டாக இதை வெளியவே தெரியாமல் அவர்களை ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருந்துருக்கலாம், இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். எத்தனையோ XXYZன்னு நம்ம 10 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். பட் எந்த ஆப்ஷனுமே இல்லாமல் தவறி போன பிறகு அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அழுகுறாங்க, எங்களுக்கு இது தெரியும், நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் தப்பு பண்ணாத, இதெல்லாம் சரியாயிடும்னு சொன்னோம் அப்படின்ட்டு. அப்போது நாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃப்ரெண்டோட சேராதன்னு சொன்னால் அவள் கேட்க போகிறதில்ல. தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் நீ சொல்கிறத கேட்பா. அப்படியே ஒரு பிரச்சனை வரும்போது என்கிட்டயும் சொல்லு, இந்த பிரச்சனை எங்கேயுமே தெரியாமல் சரி பண்ணி உன்னை இங்கே முடிச்சு அனுப்ப வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் மேலே பிள்ளைகளுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அதுதான் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ நான் வந்து எல்லா ஆசிரியர்களையும் ப்ளேம் பண்ணல, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க கூடாது. நாம் எந்த இடத்துல இருக்கோம், அப்போ அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணும் பொழுது இதை சரி செய்ய முடியும். ஏன்னா அவங்கள என்கேஜ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. வெறும் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பு மட்டும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சார் காலையில் உங்களுக்கு சொல்லியிருப்பார், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மென்டர் கோச் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு. பட் ஒரு ஸ்கூல் லெவலில் வரும் பொழுது நாம் எல்லாருமாகவே அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை கரெக்ட் பண்ணுறது, இந்த சின்ன வேரியேஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு இடத்துல பிரச்சனை வருது நமக்கு. ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜெனரஸாக இருக்காங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையனும் பெண்ணும், எனக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்கன்னு, தப்பே கிடையாது, ஏன்னா நானுமே லவ் மேரேஜ் தான். ஆனால் நம்ம எந்த வயசில் பண்ணோம், எப்படி பண்ணோம், அதுக்கு நமக்கு என்ன விதமான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவோன்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வகுப்பறையில் நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு பொறுமையாக கூப்பிட்டு சொல்கிறோம், கேட்குற பாடு இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்றோம். நமக்கு தெரியும் நம்ம எல்லா கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் செய்கிற வேலை தான் இது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணும் அந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ஏன் தப்பான கண்ணோட்டத்தோடு அந்த பிள்ளைய பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் தான் பழுது இருக்குதே தவிர என் பிள்ளை மேலே தவறு இல்லை. இன்னொரு முறை என் பிள்ளைய குறை சொல்லிட்டு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் அதை விட்டுட்டேன்.
ஒரு 4 மாதம் கழித்து 2 பேரும் ஒரு வாரம் காலேஜுக்கு வரல, ஆல் அப்ஸ்காண்டு. அதற்கு பிறகு அந்த பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து அழுகுறாங்க, பிள்ளை எங்கே போச்சுன்னே தெரியல, தேடுங்கன்னு. நான் சொன்னேன், இது எங்கள் காலேஜோட வேலை இல்லை, காலேஜ் ஹவர்ஸில் அவங்க காலியாகவும் போகல, இங்கே இருக்கு தண்ணி இருக்குன்னு, எங்களோட வேலை இல்லை. ஏன்னா காலேஜ் ஹவர்ஸில் போகலை, அவங்க எந்த டேட்லேருந்து வந்திருக்காங்கன்னு நாங்கள் அட்டண்டன்ஸ் வச்சுருக்கோம். பட் நான் உங்களுக்கு பர்சனலாக ஒன்று சொல்கிறேம்மா, நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் பழக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க தெரியாத இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கையில் பணம் நிறைய கிடையாது. ஸோ யாரோ தெரிஞ்ச வீடுகளில் இருக்கிறதுக்கு இல்லை நண்பர்களோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேம்பஸ்க்கு வெளியில் இதை கேளுங்க, நீங்கள் சரி பண்ணுங்க. அது கூட நிறைய பேர் சொல்லலாம், கேம்பஸுக்கு வெளியிலன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்ட்டு. ஒரு கல்லூரியில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்னா அதுக்குள்ளே ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு தெரியும். நேற்றுக்கு திருச்சி மணப்பாறையில் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். எங்கேயோ இருந்து யாரோ ஏதோ ஒரு செய்கிற தப்புக்கு அந்த பிரின்சிபலை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கரஸ்பாண்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்காத தப்புக்கு நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துணும்னு திரும்ப ஒரு கொஸ்டின் ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பேரண்ட்ஸுக்கும் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? அப்போது நான் சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை கூட உட்காத்தி வச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, அப்படியா, சரியோ தவறோ, இன்னும் 2 வருஷம் முடியட்டும் படிப்பு, அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம், 2 பேருக்கும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசுவோன்னு சொல்லி ஏன் உங்களால் புரிய வைக்க முடியல? நாங்கள் சொல்கிறோம், கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை. இன்றைக்கி அதையும் தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி பிள்ளைங்க 2 பேருமே படிக்கலை, டிகிரி பாஸ்ட் அவுட் இல்லை, ட்ராப் அவுட் அந்த பிள்ளைங்க. அப்போ உங்களுடைய லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசிரியராக நான் யோசிக்கிறத விட ஒரு பேரண்ட்டாக அவங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இதையும் சேர்த்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பேரண்ட்ஸுக்கு சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்றைக்கி 21st செஞ்சுரியில் டீச்சர்ஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன் நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்குது? இங்கே பேரண்ட்ஸ் வந்து ஒரு 3 வகையாக இருக்காங்க. ஏன் 2 மார்க்கு கம்மியாக போட்டிங்க, என் பிள்ளை நல்லா எழுதியிருக்கிறா, இன்னும் 2 மார்க் போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இன்னொரு செட் என்ன கேட்பாங்க, இன்னும் 2 மார்க் போட்டிருந்தா என் பிள்ளை பாஸ் ஆகிருக்கும்ல, அந்த கேட்டகரியில் ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. மேம் இன்னும் 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் டிஸ்டிங்ஷன் வந்திருப்பேன் மேம், ஏன் மேம் இந்த 2 மார்க் பாருங்கள் மேம் கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு புக்கையும் எடுத்துகிட்டு பேப்பரையும் எடுத்துன்னு வந்து காமிக்கிற பிள்ளைங்களும் நமக்கு இருப்பாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேரண்ட்ஸே இன்றைக்கி இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வெளியில் ட்ராப் பண்ண வருவாங்கள்ல பேரண்ட்ஸு, அவங்க ஒரு மாநாடு போடுவாங்க அந்த இடத்துல. அதில் நீங்கள் வந்து யாருமே தெரியாமல் அமைதியாக ஒரு நாள் நீங்கள் நின்று பார்க்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க சொல்லுவாங்க, உங்கள் கிளாஸில் மேம், உங்கள் கிளாஸில் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்களா, போர்ஷனே முடிக்கல மேம், அதுக்குள்ளே நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க மேம்னு ஒரு பேரண்ட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, மேம் உள்ளே இருக்கிறத கரெக்டே பண்ணல மேம், கீழே சைன் போர்டு கொடுத்துட்டாங்க மேம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, மேம் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5 வருஷ கொஸ்டினை இப்பயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம், இவங்க ஸ்கூலில் இன்னும் போர்ஷனே முடிக்கல மேம் அப்படிம்பாங்க. அப்போது இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது, இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது, நம்ம ஸ்கூலில் என்ன நடக்கணுன்றதை நாம் முடிவு பண்ணுறதை விட அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது, இந்த காலேஜில் என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும், அப்படி ஒரு பொசிஷனுக்குள்ளார இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ் நாம் போயிட்டோம் இல்லையா? அப்போது முதல்ல பையனை சொல்லி குறையில்லை, நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு தான் பிள்ளைக்கே நாம் வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதை நாம் செஞ்சால் வழிய இந்த 21st செஞ்சுரி கிட்ஸோடு நம்ம சேர்ந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா 21st செஞ்சுரி கிட்ஸை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? சொல்லுவாங்க, என்ன ஏன் நீ அவனோட கம்பேர் பண்ணுற, நான் என்ன அவங்க அம்மா இப்படி சமைக்கிறாங்க நீங்கள் இப்படி சமைக்கிறீங்கன்னு கம்பேர் பண்ணனா, அவங்க அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறாரு நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு நான் கம்பேர் பண்ணனா, அப்போ என்ன மட்டும் நீங்கள் ஏன் இப்படி என்னை படிக்க சொல்லி கேட்குறீங்க? வியாக்கியானமெல்லாம் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வில் பி அல்ட்ரா, அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீல்ஸ், அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே ரீல்ஸில் தான் வாழ்கிறாங்க, ரீல்ஸ் ஷார்ட்ஸ், அதுதான் அவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்குது. அப்போது நீங்கள் டைரெக்டாக சொல்லி கொடுக்க முடியாது. என்ன சொல்லித்தரலாம், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுடா, அதை நான் உனக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி கொடுக்குறேன். மேக்ஸ் வரலையா விட்டுடு, சயின்ஸ் வருதா, சயின்ஸும் வரலையா விட்டுடு, காமர்ஸ் வருதா, இல்லை உனக்கு எதுவுமே வரல, கிரிக்கெட் நல்லா வருதா, நான் உன்னை ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேர்க்கவா, நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூலில் சேர்ந்து ஸ்கூல் மட்டும் பாஸ் பண்ணுறியா அப்படிங்கிறத
பேரண்ட்ஸு சொல்லி தரணும், அப்படி தான் கேட்கணும். ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லணும், ஏய் உனக்கு கிரிக்கெட் சூப்பராக வருது, நீ கிரிக்கெட்டில் பேசாமல் கான்சென்ட்ரேட் பண்ணுறியாடா, உனக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன், நீ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் பாஸ். ஏன்னா உனக்கு படிப்பு வரல, கிரிக்கெட் நல்லா வருது. அப்போ நீ உனக்கு படிப்பு வரலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கு எது வருதுன்னு நீ கண்டுபிடி. நல்லா யோசிச்சு பாருங்கள், பிரக்ஞானந்தா அவ்வளோ பெரிய புகழ் பெற்று இந்தியாவுக்கு வரான். அதற்கு அடுத்தாற் போல் குகேஷ் வராரு. இந்தியாவில் அதே குகேஷை பிரக்ஞானந்தா வெல்கிறார். ரெண்டுமே இண்டியன்ஸு, ரெண்டும் ஒரே வயசு பசங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் யோசிச்சிருக்க மாட்டிங்களா, நம்ம குழந்தை அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, நம்ம யோசிச்சுருந்துருப்போம்ல. அதை அந்த குழந்தை மேலே திணிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கு என்ன வரும்னு தேடுறா கண்ணுன்னு சொல்லி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அந்த குகேஷனுடைய அப்பா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் டாக்டர், அவங்க அம்மாவும் டாக்டர். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து செஸ்ஸு பிடிக்கும்னு தெரிஞ்சுதுங்க. நாங்கள் 2 பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், 2 பேரும் இதை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். ஆனால் நான் என்ன பண்ணோன்னா, செலவெல்லாம் நாங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டோங்க. என் ஒய்ஃப் மட்டும் வேலைக்கு போனாங்க, நான் அவனை பையனை வந்து கோச்சிங்க்கு கூப்பிட்டுட்டு ஊர் ஊராக போனேங்க. அவர் ஒரு தடவை சொல்கிறாரு, துபாயில் ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம், அங்கே லோக்கலில் ஒரு காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனை வின் பண்ணால் எங்களுக்கு ஏர் ஃபேர் நாங்கள் செலவு பண்ணது எங்களுக்கு வந்துடும். அதனால துபாய் ஏர்போர்ட்டில் 1 டே டிக்கெட்டை மாற்றிட்டு அதே ஏர்போர்ட்டில் படுத்து தூங்கி அந்த லோக்கலில் போய் அந்த இதை பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அந்த துபாய்க்கு வந்து போன செலவை நான் ஈடு கட்டினேங்கன்றாரு. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பையனால் அவருக்கு எவ்வளவு பெரிய கௌரவம், மரியாதை. இன்றைக்கி காலையில் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு பையன் தமிழ்நாட்டில் வந்து திருடி ஏதோ ஒரு இடத்துல மாட்டி அவர் அழுகி பிணமாக நம்ம தமிழகத்தில் கிடக்கிறார். பெங்களூரில் இருக்கிறார். அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. 37 வயசு அந்த பையனுக்கு. அவனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையன் கேரளான்னு கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பையனை நல்ல வளர்க்க முடியாமல் நான் போயிட்டேன், அந்த தகுதி எனக்கு போயிடுச்சு, இப்படிப்பட்ட நல்லொழுக்கம் இல்லாத பையனுடைய பாடியை நான் வாங்க வரலை, நீங்களே அதை எரிச்சிருங்க. எவ்வளோ ஒரு தாய்க்கு வருத்தம் இருந்திருந்தா அப்படி சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேப்பரில், இன்னைக்கு காலையில் உள்ள பேப்பரில் வந்த செய்தி. இல்லைன்னு சொல்லி போலீஸ் கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவர் வந்து பெங்களூர் வரைக்கும், அந்த அம்மா கேரளாவிலேருந்து வந்து பாடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க, இல்லைங்க, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவன், எத்தனை பேர் குடியை கெடுத்தவன் என் பையன், அதனால எனக்கு இவன் வேண்டாம், நீங்களே இதை வந்து அனாதை பணமாக தகனம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இப்படிப்பட்ட தாயும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ நாம் எப்படி இருக்க போகிறோம்? இப்படியும் இருக்க தேவையில்லை, இந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்க தேவையில்லை, சராசரி அம்மாவாகவே நம்ம இருக்கலாம். ஆனால் ஒரு பையன் சூசைட் பண்ணிப்பானோன்னு பயந்து காலம் ஃபுல்லாக நீ எப்படி வேணா போன்னு வளர்கிறதுக்கு பதிலாக ஒரு நேரத்தில் அடித்து சரி பண்ணிவிட்டு அடுத்த நேரத்தில் கொஞ்சிட்டு, இப்படி நம்ம ஒரு அம்மா அப்பாவாக ஏன் நம்ம முந்தின ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இருக்க நாம் முற்படவே மாட்டேங்கிறோம்? ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பயம். நம்ம சொல்லிட்டா ஏதாவது செஞ்சுட்டா, ஃபோனை பிடுங்கிட்டா 2 நாள் சாப்பிட மாட்டான், நான் இதை படின்னு சொல்லி கோவப்பட்டா மாடியிலேருந்து கீழே குதிக்கிறான். காரைக்குடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தை ஃபோனை பிடுங்கி வச்சதுன்னு 4வது மாடியிலேருந்து கீழே விழுது. அப்போ எப்படி நம்ம இந்த ஜென்ரேஷனோட இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கல்களாக, அது வகுப்பறையில் சிக்கலாக இருக்கலாம், இல்லை மனதளவில் சிக்கலாக இருக்கலாம், விளையாட்டில் சிக்கலாக இருக்கலாம், நண்பரோட சிக்கலாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு அம்மா வந்து அப்பா வந்து அஷ்டாவதானியாக இருக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு சைக்காலஜி தெரியணும், அவங்களுக்கு டாக்டர் தெரியணும், அவங்களுக்கு வந்து படிக்க சொல்லிக் கொடுக்க தெரியணும், எல்லாம் தெரிஞ்சவர்களாக ஒரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்போது ஆசிரியரோட பணி என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங். அவனுக்குள்ளார படின்னு சொல்லாமல் அவன் என்ன திங்க் பண்ணணுன்றதை மற்றும் நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவது, அந்த விஷயத்தை தள்ளி நின்று அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸை எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது, அதை அவனுக்கு சொல்லி கொடுங்க. அவனோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. க்ரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? காலைல 8:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கிளாஸ்க்குள்ளே வச்சுருந்தா க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்மளுடைய சிஸ்டம்லேயே
நிறைய சயின்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறாங்க, ஸ்கூலுக்குள்ளேயே பொட்டானிக்கல் கார்டன் வழங்கன்றாங்க, யோகா சொல்லி கொடுன்றாங்க, விளையாடுறதுக்கு கொடுன்றாங்க, லைப்ரரியில் ஒரு புக்கை படிச்சுட்டு அதை பற்றி ஃபீட்பேக் எழுதி கொடுங்கிறாங்க. சிஸ்டம் நல்லா தான் இருக்குது, நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமான்னு பாருங்கள். இதையெல்லாம் ஒன்றொன்றாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த மாரல் புரியும். மாரல் வரும் பொழுது அவன் சரிவாதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது அடாப்டபிலிட்டி. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. ஏன்னா வீட்டில் ஒருத்தன் தான் இருக்கான். ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டும் இன்றைக்கி அவனுக்கு தான். ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் கிளாஸில் இருக்கும்போது எப்படி அவன் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு பசியோடு இருக்கான்? அப்போ அவனுக்கு தெரியுது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியுது. ஃப்ரெண்டு தான் உலகம்னு நினைக்கிறான். அப்போ இந்த உலகம் நண்பர்களையும் தாண்டி இருக்கிறது, நீ வாழ்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங். ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்தை அவனுக்கு கொடுங்க, அவன் அவ்வளோ அழகாக சால்வ் பண்ணி கொடுப்பான். அவனை செய்ய வைங்க, நாமளும் கூட நிற்போம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அவனுக்கு செய்ய தெரியலையா, ஏன்டா அவனுக்கு செய்ய தெரியலன்னு சொல்ல வேண்டாம். 4 ஆப்ஷன் இருக்குடா, இதில் எந்த ஆப்ஷன் சரின்னு நீ சொல்லுடா அப்படின்னு அடுத்த லெவலுக்கு நம்ம இறங்கி வரலாம். அப்படி இறங்கி வரும் பொழுது அவனுக்கு அதை என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், அதை அவன் செய்வான். என்கொயரி பேஸ்டு லேர்னிங். இன்றைக்கி அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கான்செப்ட், என்கொயரி பேஸ்டு லேர்னிங். கிளாஸில் நீ ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்காத, அவனை நாளைக்கு இந்த டாபிக் சொல்ல போகிறேன், உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய தேடல், நம்மளுடைய கான்செப்ட் ரெண்டும் புரியும் பொழுது அவனால் ஈஸியாக அந்த விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் டைம் டேபிள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நல்ல அந்த அப்படி கீழே உட்காந்துட்டு ஓரன் 1 2 2ன்னு சவுத்தில் அடித்து சொல்லுவோம். அப்போ தான் எங்களுக்கு மனப்பாடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பீரியடில் நம்ம என்ன சொல்கிறோம், மனப்பாடம் பண்ணி எழுதாதன்னு சொல்கிறோம். அப்போ இது சரியா அது சரியா, அந்த இதுக்குள்ளாரையே பிரச்சனைக்குள்ளாரையே நாம் போக வேண்டாம். ஒரு குழந்தைக்கு வாய் விட்டு படித்தா புரியும், ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை பார்த்தா புரியும், ஒரு குழந்தைக்கு எழுதி பார்த்தா தான் புரியும். அப்போது ஒவ்வொரு சைல்டுக்கும் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. வேணுமோ வேண்டாவோ ஆசிரியர்களாக வந்துவிட்டோம், நமக்கு அது வேலை. நம்ம அதை கண்டுபிடிச்சி யாருக்கு எது வருது அப்போ அவனை அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு அவனை அதை புஷ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த அடோலசென்ட்டில் வரக்கூடியது, அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட் கல்ச்சர். நீங்கள் பாருங்கள், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லும், ஒரு வீட்டில் ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா என் வீட்லேயும் ஸ்டார் போடுன்னு கேட்கும். ஒரு வீட்டில் தீபாவளி பட்டாசு வச்சாங்கன்னா அவங்க இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்கன்னா அந்த குழந்தை கேட்கும், எனக்கும் பட்டாசு வேணும். அப்போ போய் நீங்கள் அதுக்கிட்ட நம்ம மதம் வேறு அந்த மதம் வேறு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்ச்சரையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தைகளுக்கு வளரும் பொழுது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷனை அவங்களே எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்குல்ல, இந்த இன்க்ளூசிவ்னஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டுமே. அங்கே மட்டும்தான் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். அதை சொல்லிக் கொடுக்காததனுடைய விளைவு தான் ஒரே கிளாஸில் உள்ள ஒருத்தன் இன்னொருத்தனை வீடு புகுந்து வெட்டுறான், ஒரே கிளாஸில் உள்ள இன்னொருத்தன் வேறு கேஸ்ட்டுன்னு சொல்லி அவன் மேலேயே யூரின் பாஸ் பண்ணுறான். இதெல்லாம் எவ்வளவு கொடுமை இதே தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுத்துருக்கோம்? 21 செஞ்சுரின்னு சொல்லிட்டோம். அப்போ இதெல்லாம் இல்லாததாக ரொம்ப மாடர்னாக இருக்கணும்ல. அப்போ இங்கே மாடர்ன் எதில் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மேக்கப்பில், நம்மளுடைய ட்ரெஸ்ஸில், நம்மளுடைய சாப்பாட்டில், நம்மளுடைய எண்ணங்கள் இன்னும் பின்னோக்கி போய் பார்பாரிக் ரேஞ்சிலேயே நாம் இருக்கிறோம். அதுதான் நமக்குடைய முக்கியமான பிரச்சனையாக நமக்கு இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், ஒரு 2 ஆக்டிவிட்டி. இது மாதிரி ஒரு நாள் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு கொடுங்க. சும்மா கையில் இருக்கிற பேப்பரை வச்சு என்ன பண்ணலாம் சொல்டா, கொஞ்சம் ஆக்டிவ் ஆவான். அடுத்த நாள் ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ஒரு விஷயம் கொடுங்க. அடுத்த நாள் அவன் இன்றைக்கி நீங்கள் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நினைப்பான் அவன், நீங்கள் சுடோக்கு சொல்லி கொடுங்க. இன்றைக்கி சுடோக்கு போட்டோம், நாளைக்கு ஒன்று நினைப்பான், நாளைக்கு ரிடில் சொல்லுங்கள், இன்னொரு நாள் டங் ட்விஸ்டர் சொல்லுங்கள். ஒரு கிளாஸ் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங் வாட் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் பர்சன், அது டீச்சராக இருக்கலாம் சாராக இருக்கலாம், அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவன் நம்மக்கிட்ட நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருப்பான். அந்த விஜயோட பாட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒன்று, தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடல் எப்போ இருக்குன்னா, நீ என்ன சொல்ல போகிறேன்னு நான் தெரியாதப்போ தான். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை தானே சொல்ல போகிறீங்க, நான் கூகுள்லேயே பார்த்துக்கிறேன், என்கிட்ட வீடியோ இருக்குது, பிபிடி இருக்குது, நான் படிச்சுக்கிறேன், அவ்வளோதான் அவன் சொல்லுவான். அதுக்கு மேலே சொல்ல மாட்டான். ஏன்னா காலேஜில் இன்றைக்கி தெரியும், மாங்குன்னு 3 மணி நேரம் உட்காந்து பிபிடி போட்டு கிளாஸில் 45 நிமிஷம் சொல்லியிருப்போம். வெளில போகும்போது ஒரு மெசேஜ் அனுப்புவான், சார் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் தட் பிபிடி சார் அப்படிமா. கரெக்டாக
அவனுக்கு வந்து அதில் இருக்கிற அந்த பிபிடியில் இருக்கிறத ஷார்ட் பண்ணி அவன் எக்ஸாமில் எழுதினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தான் இருக்குது. அப்போது அதை நாம் மாற்ற வேண்டியது இருக்குது. இதுக்கு இன்றைக்கி நிறைய மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒன்று நாம் தேடணும், நாம் படிக்கணும், நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிற ஆக்சுவலாக இந்த அப்ரோச் இருக்குல்ல, ஒரு காலகட்டத்திலையும் ஒரு விதமான அப்ரோச் நமக்கு இருந்தது. ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் சென்ட்ரிக் அப்ரோச். இந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தா தான் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அப்போ தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஒரு பீரியடில் டீச்சர் சென்ட்ரிக், இந்த டீச்சர் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு இருந்தது. இப்போ ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டை பள்ளிக்கூடத்துக்குள்ளார கல்லூரிக்குள்ளார வர வைக்க நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நாம் இன்றைக்கி செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்ரோச் வந்து எப்போ சரியாகும் அப்படின்னா, இந்த 3 ட்ரையாங்கிள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல 3 பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். இந்த இன்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ண வைக்கிறோம், டீச்சர்ஸ் வந்து அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப கொடுக்குறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு நல்ல பேர் வாங்கி அந்த இன்ஸ்டிடியூஷனை மேலே வர வைக்கிறான். இந்த 3மே ஒரு பெரிய செயின். இந்த செயின் லிங்கில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் கூட அது வந்து நமக்கு கார்லாண்டாக மாறத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த 3த்தையும் நாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்ரி இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன், எவ்ரி இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் செய்ய வேண்டிய வேலை. இந்த 2 பேரும் சரியாக நம்ம ஸ்டூடெண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் நமக்கு கிட்ட கரெக்டாக இருப்பான். நாம் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேர்னிங் சிஸ்டம் இஸ் பிளெண்டட் லேர்னிங் சிஸ்டம். உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் நீங்கள் போர்டில் சொல்லிக் கொடுப்பீங்க, ஒரு நாள் சாஃப்ட்டில் சொல்லிக் கொடுப்பீங்க, ஒரு நாள் நீ அசைன்மெண்ட் கையில் எழுதும்பீங்க, ஒரு நாள் நெட்டில் இருக்கிறத நீ ஓப்பன் புக்காக எழுது. ஏன்னா ஓப்பன் புக்காக இருந்தால் கூட அவனுக்கு தேட தெரியணும். அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி ஐஐடி லெவல்லையே இன்றைக்கி ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்காக? அப்படியாவது புக்கை திறந்து தேடிப்பாருடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதை வைக்கிறாங்க. நாம் அதை செய்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். எம்பவரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ பர்சனலைஸ்டு லேர்னிங். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன வருதோ அதை குரூப்பிங் பண்ணி அந்த குரூப்புக்கு வேறு எக்ஸசைஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம டீச்சர்ஸ்லேயே பார்ப்போம். ஒரு டீச்சர் ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒரு டீம் சூப்பராக இருப்பாங்க. ஒரு டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ப்ரிப்பரேஷனில் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ நமக்கு யாரை எதை ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா இன்னாருன்னு நம்ம பிரித்து கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த பர்சனலைஸ்டு லேர்னிங் அப்ரோச் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இந்த ரியல் வேர்ல்டு இஷ்யூ லேர்னிங் இருக்குல்ல, அது கண்டிப்பாக சப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த சப்ஜெக்ட்ஸில் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது, ஒரு லாங்குவேஜ் டீச்சர் இருக்காங்க, லாங்குவேஜை அது 10 மார்க்குக்கு வரும், 20 மார்க்குக்கு வரும், இந்த செய்யுள் மனப்பாடம் பண்ணு, இந்த பேராகிராஃப்லேருந்து உனக்கு குவெஸ்டின் வரும், அப்படி இல்லை. அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையை என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சப்ஜெக்ட் டீச்சர் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஒரு காலேஜ் டேயில், ஒரு ஸ்கூல் டேயில் டீச்சர்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள் எந்த டீச்சர்ஸ்க்கு நிறைய கைத்தட்டு வரும்னு. பிடி சாருக்கு கைத்தட்டு வரும், கரெக்டுங்களா? ஏன்னா அவருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நல்லா தெரியும். லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு நிறைய கைத்தட்டு வரும், ஏன்னா அவங்க எல்லா கிளாஸுக்கும் போகக்கூடிய பொது மனிதர்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி நாம் வந்து அந்த அந்த ப்ரைஸை எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறீங்க, இங்கே ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க எல்லோரும் பாருங்கள், இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து கைவிலங்கு போட்டுட்டு வந்துட்டான்னொடனே நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. ஒரு செகண்ட் நம்ம மறந்து போயிடுறோம், அவன் இல்லீகலாக இமிக்ரெண்ட் ஆனவன் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், என் நாட்டு பிரஜையை நீங்கள் எப்படி வந்து கைவிலங்கு போட்டு கொண்டு வருவ, அப்படி நம்ம இமோஷ்னலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணால் நம்ம தப்பான டெசிஷன்ஸ் தான் எடுப்போம். யோசிச்சு பாருங்கள், அவன் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்டு. இதே தமிழ்நாட்டில் வங்கதேசத்தவர்கள் வந்தப்போ என்ஐஏ என்ன பண்ணுச்சு யோசிச்சு பாருங்கள். நாம் இன்னொருத்தர் வரும்போது என்ன சொல்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு நாட்டிற்குள்ளே போகும்போது இப்படி பிரச்சனை வருதா, அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எப்படிப்பட்டது, நாம் எவ்வளவு ஒரு ப்ரைடு கம்யூனிட்டியாக இருந்திருக்கிறோம். இங்கே கம்யூனிட்டி இந்த சென்ஸ் கண்ட்ரியில், இந்த கண்ட்ரியில் நாம் எப்படி வந்து ஒரு ப்ரைடாக நாம் இருந்திருக்கிறோம். ஒரு நலந்தாவை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி நலந்தா அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள், நலந்தா இஸ் அ சூப்பர் யூனிவர்சிட்டி, நலந்தா இஸ் அ ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, நலந்தா இஸ் அ பெஸ்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம தேடினதே இல்லை.
இன்றைக்கி நாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எகெயின்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நலந்தா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணாங்களாம். அந்த பீரியடில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிப்பாங்களாம். அதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கி இருந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இங்கே வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அங்கே இருக்கிற லைப்ரரியை பக்ரிகில்ஜி அழிக்கும் பொழுது 6 மாதங்கள் அது எரிந்தது அப்படிங்கிறாங்க. 6 மாதம் ஒரு விஷயம், ஒரு லைப்ரரி எரியணும்னா எவ்வளவு புத்தகங்கள் அங்கே இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம சொல்லணும், டேய் நீ இங்கேருந்து ஏன்டா அமெரிக்கா போகிறேன்னு சொல்கிற, இங்கேருந்து ஏன்டா ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்கிற, நம்ம நாட்டில் எல்லாம் இருக்குடா, நீ சூப்பராக பண்ண முடியும்டா. இன்றைக்கி அவ்வளோ ஸ்டார்ட் அப் இருக்குது. ஐஐடிஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐஐடியை பாரு, எல்லாரும் படித்து முடித்தோடனே யூஎஸ் போகிறேன்னு சொன்னான். இன்றைக்கி பாரு ஐஐடியில் இருக்கிறவ எல்லாரும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான். அப்போ நீயும் அது மாதிரி பண்ண முடியும். அப்போது நிகழ்காலத்தில் அவனுக்கு சமமாக புரியக்கூடிய விஷயங்களை அவனுக்கு காமிச்சு கொடுங்க. அப்போ அவன் நம்மளோட சேர்ந்து வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இதுதான் சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம என்ன முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது, இப்போ ஒரு 10th எடுத்துக்கிட்டிங்க, 11th 12th அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், தெர்மோடைனமிக்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ இதை வெறும் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்லாமல் எங்கெல்லாம் அதோட அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவனுக்கு ஃபார்முலா மறந்து போனால் கூட, தியரம் மறந்து போனால் கூட அது ஞாபகம் இருக்கும்ல, அதை வச்சு ஏதோ ஒரு 4 லைன் எழுதுவான்ல. அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். மேக்ஸ் டீச்சர்ஸ் ஃபைனலாக சொல்லி முடிக்கிற, ஏன்னா நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அதனால ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, குவாட்ரிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் சொல்லும் போதே அவன் பாதி அப்படியே தலை தொங்கி போயிடும். அவனுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்லி கொடுக்குறது? XYZ இல்லாமல் வேறு எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்? இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனை ஜஸ்ட் ஒரு டயலாகால் உங்களால் புரிய வைக்க முடியும். என்னன்னு சொல்லுங்கள், அண்ணாமலை டயலாகில் சொல்லுவார்ல, கூட்டி கைசு பாரு கணக்கு சரியாக தான் வரும்னு சொல்லுவார்ல. இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்னங்க, அதுதானுங்க. எப்படி எந்தெந்த கேட்டகரியில் எது வச்சு கம்பைன் பண்ணால் எப்படி ஆன்சர் வரும்னு டெஸ்ட் பண்ணுறது தானேங்க பெர்முடேஷன் காம்பினேஷன். அது இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம்ல. பெர்முடேஷன் காம்பினேஷன் மறந்துடும், ஆனால் சொல்லி கொடுத்த உங்களை பையன் மறக்க மாட்டான். ஆன்சர் தப்பாக வந்தாலும் ஃப்யூச்சரில் உங்களை மறக்க மாட்டான். இதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுங்கள். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின். நீ எவ்வளவு உயர படித்தாலும் உனக்கு ஒரு இறை நம்பிக்கையோ இயற்கையின் மீது நம்பிக்கையோ, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, பிரச்சனையே இல்லை, இந்த இறையின் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இயற்கையின் மீதாவது நம்பிக்கை, நீ கொடுத்தது நியூட்டன்ஸ் லா தான் திரும்ப உனக்கு வருங்கிறத சொல்லி கொடுக்காத வரை நாம் இந்த 21st century கிட்ஸோட என்கேஜ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் நாம் பார்ப்போம். பீட்டா கிட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கிட்ஸ் வந்தால் கூட நாம் சமாளிப்போம். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.